ஆண் உறை அணியாமல் செக்ஸ் வச்சுக்கிறது ஆபத்தானது. ஏன்னா பெண்களுக்கும் அந்த மாதிரி இப்போ பெண்களுக்கு பெண் உரைன்னு ஒண்ணு இல்லைல்ல. ஆண் உறை பெண்ணையும் தானே பாதுகாக்குது. ஆண் உறை வந்து பேரியர். இந்த பக்கத்துலேருந்து ஃப்ளூயிட் இந்த பக்கம் வராது. 2 பேருக்குமே பாதுகாப்பு. இந்த பெண்ணுக்கு நோய் இருந்தாலும் அந்த பையனுக்கு வராது. அந்த பையனுக்கு நோய் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு வராது. பெண்களால பேரியர் வேர் பண்ண முடியாதுன்றதுனால ஆண்கள் வேர் பண்ணிக்கலாம். இப்போ ஓரல் செக்ஸ் மூலமாவும் அது பரவுதா? ஓரல் செக்ஸ் மூலியமா மைல்டா பரவலாம். மற்ற நோய்கள்லாம் பரவலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஓரல் செக்ஸ் மூலியமா அதிகமா பரவுது. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஓரல் செக்ஸ்ல இன்வால்வ் இருக்கிறவங்களுக்குலாம் த்ரோட் கேன்சருக்கான இல்ல இந்த தொண்டை புற்றுநோய்களுக்கான அந்த வைரஸ் வந்து ஓரல் செக்ஸ் மூலியமா பரவுறதா ஆதாரங்கள் இருக்கு. அதனால இது சேஃப் தான். நான் பெனிட்ரேட்டிவாவே பண்ணலையே, நான் வெளிப்புறத்துல தானே பண்ணிக்கிறேன்றதுனாலலாம் மட்டும் பாதுகாப்பு கிடைச்சிடும் நம்ம சொல்ல முடியாது. கலவின்றது எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே அளவுக்கு அதுல நிறைய பக்க விளைவுகள் இருக்கு. அதுல நோய் பரவுறதுக்கான தன்மை இருக்கு. நம்ம டேஞ்சரஸான ஒரு விஷயத்தை தான் செய்யறோம், பாதுகாப்போட செய்யணுன்ற விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்ல ஆனா இப்ப ரொம்ப டேரிங்கா நீங்க சொல்ல மாட்டீங்க இது தவறு அப்படின்னு. எது தவறு? இந்த மாதிரி உறவு அது எப்படி சார் தவறுன்னு சொல்ல முடியும்? இல்ல அப்ப மானுட உரிமை இல்லையா? அது ஓகே. எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா இவங்க நம்மளுக்கு உண்மையா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு பழகலாம். பட் ஆனா அவங்க எத்தனை பேர் கூட பழகி இருக்காங்கன்றது அவங்களுக்கு தானே தெரியும். அப்ப எல்லாருமே சந்தேக பார்வை. ஆமா கண்டிப்பா. இதுல இன்னொருத்தர்கிட்ட இப்ப 2 பிரச்சனைகள் இருக்கு. இப்ப வந்து நீ வந்து யார் கூட போனான்னு கேட்க முடியாது. கேட்டுட்டு இருந்தா இவன் டாக்ஸிக் இவன் டாக்ஸிக்ன்ற கெட்ட பேர் வரும். யார் கூட போயிருப்பாங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டு எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். அதை எப்படி சொல்றதுன்னு கேக்குறேன் நான். அதை ஸ்டாண்டர்ட் 2 பேரும் நண்பர்களா இருக்கிறாங்க, தோழர்களா இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட எப்படி அதை சொல்ல முடியும்? இயல்பா மற்ற நாடுகள்ல தொடர்ந்து இளைஞர்கள் சின்ன வயசுல இருந்தே செக்ஷுவலி ஆக்டிவா இருக்கிற நாடுகள்ல காண்டம் இல்லாம செக்ஸ் வச்சுக்கிறதுன்றது பழக்கத்திலே கிடையாது. காண்டம் இல்லாம நீ என்னை பார்க்கவே வரக்கூடாதுன்ற மாதிரிதான் அந்த பெண்கள் அங்க தெளிவா இருக்கிறாங்க. இப்ப ஹெச்ஐவி பத்தின விழிப்புணர்வு அதிகமா இருந்த காலத்துல பாலியல் தொழிலாளர்கள் இருக்கிறாங்கல்ல, கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், அவங்களே வந்து காண்டம் இல்லைன்னா வராதிங்க, இல்லை எங்ககிட்ட காண்டம் இருக்கு, இது இருந்தா மட்டும்தான் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணாங்க. இப்ப நம்ம அந்த ப்ரொபகேண்டாவை விட்டுட்டோன்றதுனால அந்த எல்லாமே நம்ம இவ்வளவு நாள் முன்னாடி பண்ண வேலையெல்லாம் இப்ப நீர்த்து போயிடுச்சு. இப்ப ஃபர்ஸ்ட்லேயே இருந்து ஆரம்பிச்சு இதை எஜுகேட் பண்ற காலம் வந்துருச்சு. காண்டம் போட்டு யூஸ் பண்ணி அத பண்ணும்போது கூட அப்போ நீ எல்லார்கிட்டயும் அது மாதிரி பண்ணுவியான்ற ஒரு எண்ணம் இல்ல. அப்படி இல்ல. காண்டம் யூஸ் பண்ணும்போது நான் எச்சரிக்கையானவன், நான் ஸ்மார்ட், நான் கெட்டிக்காரன், நீ எப்படி வேணா இருந்துக்கோ, உன்னை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை, நீ யார வேணா இருந்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணல, ஆனா என்ன நான் பாதுகாக்கிறேன், என்னோட எதிர்காலத்துல என்னோட பார்ட்னர்ஸை நான் பாதுகாக்கிறேன், எனக்கு வாழ்க்கப்பட போற பொண்ணோட நான் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உன்னையும் தானே பாதுகாக்கிறேன், உனக்கு என்ன நஷ்டம்ன்றது தான் அதுல இருக்க நெகோசியேஷன்.